தாயே மருத்துவர். பாசத்தோடு கூடிய மருந்து ஊட்டுதல், பாசத்தோடு கூடிய உணவு ஊட்டுதல். மருந்து கொடுத்தாலும் பாசம் உண்டு, விருந்து கொடுத்தாலும் பாசம் உண்டு இல்லையா? அவதான தாய். இப்போ நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய தான் பெற்ற பிள்ளைக்கு அந்த நோயினை நீக்க வேண்டும் என்று கருதுகிற அந்த தாய் என்ன செய்கிறாள்? மடியில இருத்துகிறாள். மடியில இருத்தியவுடன் அப்படியே வாழா கிடப்பானா? அதை விட்டு வெளியேற வேண்டும் என்று எண்ணுவாள். விட்டு விடுவாளா? கையை அமுக்கிறாள், காலை அமுக்குகிறாள், தலையை அமுக்குகிறாள், வாயை அவளே பிளக்கிறாள். இந்த செயல் பூராவும் அவள் அந்த தான் பெற்ற பிள்ளையிடத்தில் அந்த மருந்தினை கொடுத்து நோயை நீக்க வேண்டும் என்பதற்காக கொண்ட கோபமே கோபமே. அந்த கோபம் அந்த பிள்ளையை அழித்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த பிள்ளை செழிப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக. இல்லையா? இல்லையா? அதுபோலத்தான் வினை வசப்பட்டு துன்பப்படுகிற குழந்தைகளாக இருக்கிற உங்களை அந்த நோயை நீக்க வேண்டும், வினைவசம் என்ற அந்த நோயை நீக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் மருந்து கொடுப்பதற்கு உன்னை என்னென்ன அவஸ்தைக்கு ஆளாக்கிறாள், அதுபோல துன்பத்தை கொடுக்கிறாளே தவிர அவள் வேகம் கொண்டவள் அல்ல. அப்ப கால பைரவன் என்று சொல்லப்படுகிற அந்த பரம்பொருள் ஆன்மாவாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் ஒரு பொழுதும் அவன் என்ன செய்வது இல்லை? வேகம் கொள்ளுவதே இல்லை. ஒரு தாய் தான் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய நோயினை நீக்குவதற்கு அவள் உள்ளூர என்ன வேகம் கொள்ளுவாரோ அது என்ன வேகம்? பாசத்தோடு, அன்போடு, காதலோடு, அருளோடு நிறைந்த வேகமே தவிர அது நேரடியான வேகம் அல்ல, அழித்து விட வேண்டும் என்கிற வேகம் அல்ல. அதுபோலத்தான் கால பைரவன் நம்மிடத்தில் வந்து வேகமுடையவனாக இருந்து தன் தாயை போல அன்பு செலுத்துகிறான். அப்போ அது என்ன வடிவம்? வேக வடிவம்.